आजा भाई आजा। சரியாவலையா நந்தா? டே நந்தா, சொல்லுங்க ஓனர். இவன் அன்னைக்கே ஆஸ்பத்திரி கூட்டு போக சொன்னீங்களடா. ஓனர் கத்தாதீங்க, அன்னைக்கே பிளட் டெஸ்ட் ஸ்கேனர் எடுத்தாச்சு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்க, கூட்டிட்டு போகணும். கபிலன், உங்க பேரண்ட்ஸ் யாரும் வரலையா? அப்பா, அந்த சின்ன வயசுல ஆத்தாலே அப்பனையும் தூக்கி கொடுத்துட்டு நிக்கிறானே, இவனை யாரு வளர்ப்பா? வேற யாருப்பா? அவன் குடியார சித்தப்பன் தான் வளர்க்கணும். அந்த குடியார பயட்டையா? அவனுக்கு யாரும் இல்லை டாக்டர், அவன் ஒரு அனாதை. ஓ, ஐம் ரியலி சாரி. கபிலன், நான் சொல்ற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்க. வறட்டு இருமல். நீங்க இரும ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் அவ்வளோ சீக்கிரம் நிறுத்தவே முடியாது. அப்புறம் நெஞ்சு வலி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். முன்னாடி மாதிரி உங்களால் எந்த வேலையுமே ஈஸியாக செய்ய முடியாது. அதிகமாக உங்களுக்கு மூச்சு வாங்கும். அடிக்கடி உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் வேற ஆகும். அப்புறம் லூஸ் மோஷன், அதில் சளியாக போகும். வெயிட் முன்னாடியை விட அதிகமாகவும் வேகமாகவும் குறைஞ்சிருக்கும். இதில் எதெல்லாம் உங்களுக்கு இருக்கு? எல்லாமே, நீங்க சொன்ன எல்லாமே. கபிலன், நீங்க சின்ன வயசுல இருந்தே ஸ்மோக் பண்ணுவீங்களா? ரொம்ப ஸ்மோக் பண்ணுவீங்க போல. ஏய் கபிலா, தண்ணி மொண்டு வா. சித்தப்பா, பீடி குடிக்கிறியடா? என்ன ஸ்மோக்கிங் பழக்கம் இல்லையா? பாசிவ் ஸ்மோக்கிங், இதை நாங்கள் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னு சொல்லுவோம். இதுக்கு காரணம் ஏர் பொல்யூஷன். இது ஸ்மோக் பண்ணுறவங்கள விட அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். சிகரெட், பீடி, கஞ்சா, இதிலிருந்து வெளியே வர ஹைலி டேஞ்சரஸ் அண்ட் டாக்ஸிக் கேசஸான நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைடு, தார், கேட்டகால்ஸ், நைட்ரஜன் ஆக்சைடு, ஹைட்ரஜன் சயனைட் அண்ட் நிக்கல் மாதிரியான கேசஸை ஒருத்தர் தொடர்ச்சியாக சுவாசிக்கும் போது அவங்களுக்கு அடிக்கடி வீசிங் ப்ராப்ளம் ஆகும். அட் த சேம் டைம் வறட்டு இருமலும் வரும். இது அவுட்டோரில் கம்மியாகவும் இன்டோரில் ரொம்பவும் அதிகமாகவும் பாதிக்கும். அந்த டைமில் அந்த நபருக்கு கரெக்டான லெவலில் ஆக்சிஜன் கிடைக்கலன்னா இட் வுட் பி அ வெரி காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன். அதிகபட்சமாக
அவரோட உயிரே போகக்கூடிய நிலைமை வரலாம். இத எப்படி சொல்றதுன்னா, தப்பு பண்றவங்களை விட அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம். வந்திருக்க ரிப்போர்ட் படி பார்த்தா உங்களோட ரைட் சைடு லங்ஸோட நடுப்பகுதியில் ஒரு கட்டி ஒன்று வளர்ந்துருக்கு. அது கேன்சர் கட்டி. எனக்கு தெரியும் அது கேன்சர்னு. என்ன அப்படியே ஓரமாக எடுத்துக்கணும். கபிலா, டே கபிலா என்னாச்சுடா? கபிலா அண்ணா என்னங்கண்ணா? டே கபிலா, கபிலா, டே கபிலா என்னாச்சுடா? கபிலா எழுந்துடுறா. கபிலா, கபிலா. டாக்டர், இதை சரி பண்ண முடியாதா? கேன்சரில் மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. அதில் கபிலன் இப்போ 4th ஸ்டேஜில் இருக்காரு. முயற்சி பண்ணா இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழலாம். சாரி மச்சான், நீ இப்படி இருக்க நானும் ஒரு விதத்தில் காரணம் தானே. எனக்கு என்ன ஒரு கவலைனா, எந்த தப்புமே பண்ணாத எனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா. நந்தா, நீங்கள் தண்ணி தம்மு கஞ்சான அடிக்கிறீங்கள, அப்பெல்லாம் எப்படி இருக்கும்? இல்லை, அதோட ஃபீல் எப்படி இருக்குன்னே தெரியாது, அதான் கேட்டேன். நான் வேணா ஒரு தடவை சிகரெட் அடிச்சு பார்க்கட்டா? டேய் இல்லடா, அதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமேனு தான். ஓ சிகரெட்டை தாடா. இல்லை, நீ பிடிக்கக்கூடாது, நான் தரமாட்டேன். ஏன் எனக்கு மறுபடியும் கேன்சர் வந்துடுமா? நான் இதெல்லாம் எடுத்துக்காமலே எனக்கு கேன்சர் வந்துடுச்சு, அப்புறம் என்னடா? இந்த புகையால் பாதிக்கப்பட்டேன்னா இதோட ஃபீல் என்னன்னு தெரிஞ்சுக்காமலே சாக விரும்பலை. ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன், குட்ரா. லைட்டர். இது என்னோட முதல் போதனம்டா. இந்த நோயை என்னை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி நானே செத்துருவேன். அப்படின்னா டாக்டர், இன்னும் எத்தனை நாளைக்கு அவன் உயிரோடு இருப்பான்? கேன்சர் 4th ஸ்டேஜில் இருக்கிறதால 4லேருந்து 6 மாதம் தான். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் மரண வலியை சந்திக்க வேண்டியது இருக்கும்.
என்னடா பீடி குடிக்கிறியா? வேணாம் சித்தப்பா. எது வேணாமா? எந்திரா, இப்ப நீ என்ன பண்ற? இந்த பீடியை நீ இப்ப குடிக்கிற. வேணாம் சித்தப்பா. குடுறா. வேணாம் சித்தப்பா. பொடி. ஏண்டா டேய், இப்ப இல்லாத பின்னாடி நீ பீடி குடிக்கத்தான் போற. இதுக்கே நீ என்னை தள்ளி விட்டுறியா? ஏண்டா அனாதை பயல, எப்பவும் இப்படியே நல்லவனா இருந்துருவியா நீ?